அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கில 12 பகுதிகள் பார்த்துட்டோம். திருஞானத்துக்கும் நமக்கும் வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஓவியா மூலமா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நமக்கு சொல்லியிருந்தாரு. கடைசியா உங்களுக்கு இந்த இல்லத்துல மட்டும் இல்ல, என் உள்ளத்திலையும் இடம் இருக்குன்னு ஓவியா கவித்துவமா தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி 12வது பகுதி முடிவு பெற்றிருந்தது. 13வது பகுதியில என்ன நடக்குது, எவ்வளவு கவித்துவமா இந்த பகுதி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பகுதி 13. காதல் தேவதை விசித்திரமானவள். அவள் தன் ஒரு கையில் மயிலிறகு வைத்திருக்கிறாள், மறு கையில் ஒரு மழு வைத்திருக்கிறாள். அவள் மயிலிறகால் எப்போது வருடி விடுவாள், மழுவால் எப்போது இடறி விடுவாள் எவருக்கும் தெரியாது. திருஞானத்திற்கு இப்போது மயிலிறகு மாதம். அவன் மயிர்கால்களெங்கும் மயிலிறகின் ஸ்பரிசம். மார்கழி மாதத்து வெயிலாய் மனசெங்கும் கதகதப்பு. யாரிடமாவது சொல்ல தொடிக்கிற ஆனால் சொல்ல முடியாத சுக உளைச்சல். என் கால்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு சகாராவை கடந்து வந்தனவே, இந்த நிழலில் ஒதுங்கத்தானா? இத்தனை காலம் என் வாலிப நதி நுரைக்க நுரைக்க ஓடி வந்ததே, இந்த கடல் மடியில் வந்து கலக்கத்தானா? யாரும் இப்படி என் மனசை ஆணியடித்து மாட்டியதில்லையே. இதற்கு முன்னால் என் புலன்கள் இப்படி பூ பூத்ததில்லையே. அவள் புன்னகையை எடுத்து பூசிக்கொண்டேன். என் காயங்கள் ஆறுகின்றன. அவள் பார்வைகள் பற்றி பரவியதில் என் சோகங்கள் எரிந்து விட்டன. நேற்று என் நெற்றி தொட்டால் அந்த சித்திர விரல்களின் சீதளத்தில் அத்தனை உஷ்ணங்களும் ஆவியாகிவிட்டன. அவள் தொட்டால் உச்சி சூரியனே உறைந்து விடுமே, உடற்சூடு எம்மாத்திரம். இங்கேதான் சிறகடித்து கொண்டே கிடந்த என் ஜீவன் அமைதி கொள்கிறது. இங்கேதான் என் இரத்தத்தில் கொதித்து கொண்டிருந்த உலை கொஞ்சம் உறங்க பார்க்கிறது. இந்த இதம் தந்தது எது? என் வாழ்வை சுகப்படுத்தும் வஸ்துதான் யாது? இந்த இடம், இந்த சூழல், இவைதான் காரணமா? இல்லையே. விழிகளுக்கு விருந்து வைக்கும் இந்த தாவர சங்கமம் எனக்கு புதிதில்லையே. மேக திரை கட்டி மறைவாய் குளிக்கும் அந்த மலைமுகடு எனக்கு புதிதில்லையே. அசையாத கால்களோடும் அசையும் இறக்கைகளோடும் பறந்து போகும் அந்த பறவைகள் எனக்கு புதியவை இல்லையே. அப்போதெல்லாம் தோன்றாத ஒரு அர்த்தம் இப்போது தோன்றுகிறதே. அப்போதெல்லாம் ஒரு ஆனந்த போதை மட்டுமே இருந்தது. இப்போது வேர்களில் ஒட்டியிருக்கும் மண் மாதிரி அந்த ஆனந்தத்தின் கீழே அவஸ்தையும் ஒட்டியிருக்கிறது. முன்பெல்லாம் எழுதவே தோன்றாது, நிறைய கவிதை வரும். இப்போது நிறைய கவிதை வருகிறது, எழுதத்தான் முடியவில்லை. இப்போது புரிகிறது, இடத்தின் அழகு இடத்தில் இல்லை, இதயத்தில் இருக்கிறது. ஒரு தேவதை என் வானத்தில் பறந்து போகும்போது என் மீது அதன் நிழல் விழுகிறதே. அதுதான் இந்த சராசரி இடத்தில் சௌந்தரியம் சேர்த்திருக்கிறது. இதுவரை என் தட்டில் உணவு மட்டுமே பரிமாறப்பட்டிருக்கிறது. அதில் உணர்வையும் பரிமாறியவள் இவள் மட்டும்தான். இதுவரை என் கேள்விகளுக்கு பாஷையால் மட்டுமே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. புன்னகையும் பதிலாக முடியும் என்று போதித்தவள் இவள் மட்டும்தான். காதல் என்ற பருவக்காற்று இப்போது என் திசையில் வீச பார்க்கிறதா? இல்லை, வீசி கொண்டிருக்கிறதா? இந்த அனுபவம் எனக்கொன்றும் புத்தம் புதியதில்லை. நானும் சில பெண்மைகளின் பிரம்மாண்டங்களில் தூரத்து ரசிகனாய் துடித்தவன்தான். பிரபஞ்சத்தின் ரகசியத்தை பெண்மையில் கண்டறிய நினைத்தவன்தான். பெண்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த பூமியில் ஒட்டகங்கள் மட்டுமே யாத்திரை போகலாம் என்று உணர்ந்தவன்தான். ஆனால் எந்த பெண்ணும் எனக்குள் பௌதீக மாற்றங்களை நிகழ்த்தியதில்லை. சில பெண்கள் என்னையும் சில பெண்களை நானும் கடந்து போனதுண்டு. அப்போதெல்லாம் கிளி உட்கார்ந்து போன கிளையாய் என் இலைகள் ஆடியதுண்டே தவிர என் வேர்கள் ஆடியதில்லை. என் ஆணி வேரில் அபாயச்சங்கு ஒலிக்க வைத்தது இவள் வந்த பிறகுதான். சொல்லிவிட வேண்டும், தண்ணீருக்குள் முட்டையிடுகிற வாத்து மாதிரி நான் தனிமைக்குள்ளேயே முட்டையிட்டு கொண்டிருக்க முடியாது. இந்த மண்ணில்தான் நல்ல காதல்களும் நல்ல மருத்துவங்களும் சொல்லப்படாமலேயே தூர்ந்து போயிருக்கின்றன. சொல்லிவிட வேண்டும், அவளுக்குள் என் அதிர்வு பதிவாக வேண்டும். காதல் என்னும் மத்து அவளது இதயத்தையும் கடைகிறதா என்பதை நான் கண்டு கொண்டாக வேண்டும். நேரம் வந்தால் சூரியனை கிழக்கு உமிழ்ந்து விடுகிறது, குழந்தையை கர்ப்பம் உமிழ்ந்து விடுகிறது. நேரம் வரட்டும், நானும். நிலச்சரிவுக்கு மெல்ல மெல்ல நிவாரணம் கிடைத்தது. ஒரு புதைபொருள் ஆராய்ச்சிக்கு பிறகு சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அருந்து கிடக்கும் சாலைகளை தைப்பது எப்படி? அரசாங்கத்தின் கோப்புகள் நகர்வதற்குள் இன்னொரு மழையில் இந்த மலையே நகர்ந்துவிடும். தண்ணீரில் விழுந்தவனை காப்பாற்றுங்கள் என்று தகவல் கொடுத்தால்
சம்பந்தப்பட்ட அதிகாரி ஊரில் இல்லை என்று செத்ததற்கு பிறகு செய்தி வரும். காத்திருக்க வேண்டாம், சிதைவுகளை நாமே சீர் செய்வோம். ஓவியாவின் உத்தரவுக்கு ஊரே வளைந்தது. இளைஞர்கள் கல் சுமக்க, யுவதிகள் மண் சுமக்க, முடமான சாலைகள் நடமாடத் தொடங்கின. கல் சுமந்தான் திருஞானம். புரிகிறது, கனவுகளை சுமப்பது போல் கல் சுமப்பது ஒன்றும் எளிதில்லை. ஒரு நாள் சுமப்பதற்கே உயிர் பிதுங்குகிறதே. இந்த பூமியை எனக்கும் சேர்த்து சுமந்தவர்கள் எத்தனை பேர்! இது புது அனுபவம்தான், என் சதை பிழியும் அனுபவம்தான். ஆனால் அர்ஜுனன் பேர் சொன்னால் இடி தாக்காதாமே, அது மூட நம்பிக்கை. ஆனால் அன்பே, உன் பெயரை சொல்கிறேன், என்னை வழி தாக்கவில்லை. இது என் முழு நம்பிக்கை. எப்போது சொல்லப் போகிறேன்? என் இதயத்தை மொழிபெயர்த்து எப்போது உன்னிடம் வாசிக்கப் போகிறேன்? கூடாது. காதலையும் வைத்தியத்தையும் தள்ளி போடக்கூடாது. சரளை கற்களின் சங்கீதத்தில் கடப்பாறைகளும் மண்வெட்டிகளும் பாடும் சுரங்களில் அவன் தன் காதலுக்கு இசையமைத்து கொண்டான். ஒரு தோளில் கற்கூடை சுமந்தான். அவள் பார்வைகளின் ஸ்பரிசம் படும்போதெல்லாம் மறுதோளில் பூக்கூடை சுமந்தான். கற்கூடை சுமந்து திரும்புகையில் சாலைக்கு மேலே ஒரு ரோஜா அவனை பார்த்து ஐ லவ் யூ சொன்னது. அதன் காம்புக்கும் வலிக்காமல் கவனமாய் பறித்தான். கற்கூடையோடு கையில் ரோஜாவோடு ஓவியாவின் முகத்தையே கொஞ்ச நேரம் முற்றுகையிட்டவன் அவசரமாய் ரோஜாவை நீட்டி ஐ லவ் யூ என்றான். அவளுக்கு அதில் ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. நதி வந்து கலப்பதால் கடல் ஒன்றும் கைத்தட்டி கொள்வதில்லை, கண்டனம் தெரிவிப்பதும் இல்லை. நீட்டிய ரோஜாவை நிதானமாய் வாங்கி கொண்டு நன்றி என்றாள். அதிர்ச்சி அவனுக்குத்தான். அவள் முகத்தில் ஒரு வெட்க வெயில் அடிக்காதது கண்டு அவன் இருண்டு போனான். நீ நீ நீயும் தானே என்று தப்பு தப்பாய் தந்தி அடித்தான். அவள் சிரித்தாள், நீளமாய் சிரித்தாள். அந்த சப்த அலைகள் அவன் மீது சாட்டை சொடிக்கின. ஏன் ஏன் சிரிக்கிறாய்? நான் சொல்வது உனக்கு புதிதாய் இருக்கிறதா? இல்லை, புதியதில்லை, அதுதான் சிரிக்கிறேன். புரியவில்லை. என்னை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்ன ஆட்களின் வரிசையில் நீங்கள் கடைசியில் நிற்கிறீர்கள். ஐ லவ் யூ என்ற வார்த்தை ஒன்றுதான், வாய்களே வேறு வேறு. ஏன், காதல் என்ற தத்துவத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? தகராறு தத்துவத்தோடு அல்ல, தலைமுறையோடு. இந்த தலைமுறைக்கு காதலிக்க தெரியவில்லை. காரணம், காதல் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. சிகைக்காய் என்பது சீயக்காய் என்று தெரிந்தது மாதிரி காதல் என்ற புனிதமான பதமும் பொருள் புரண்டு போனது. கற்கூடை சுமந்த கற்றூனாய் நின்றபடி திருஞானம் கேட்டான். காதல் என்பதன் புரளாத பொருள் யாது? காதலை வெறும் தத்துவமாக பார்க்கிற கூட்டம் அதை உள்ளம் சார்ந்ததென்றே உணர்த்துகிறது. காதலை ஒரு தாகமாக பார்க்கிற கூட்டம் அதை உடல் சார்ந்ததாகவே உணர்கிறது. ஆனால் உண்மையில் காதல் என்பது பாச உணர்ச்சியும் பால் உணர்ச்சியும் பின்னி பின்னி ஜடை போட்டுக் கொள்கிற சம்பவம். பாச உணர்ச்சி மட்டுமே காதல் என்றால் ஒரு பிராணி போதும். பால் உணர்ச்சி மட்டுமே காதல் என்றால் ஒரு விலைமகள் போதும். ஆனால் இந்த இரண்டும் எந்த புள்ளியில் சந்தித்துக் கொள்கின்றனவோ அந்த புள்ளிதான் காதல். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் அந்த புள்ளியில் நிற்கிறீர்களா? அவன் நின்றபடியே நின்றான். கற்கூடை தாழாமல் கைகள் நடுங்கின. கொட்டிவிடுங்கள், பாரமாக இருக்கப் போகிறது. அவள் இரக்கம் காட்டினாள். அவன் நினைத்து கொண்டான், கொட்டிய பிறகுதானே பாரம் அதிகமாக இருக்கிறது. பகுதி 13 முடிவு பெற்றது. வேற லெவலில் இருந்துச்சுல பகுதி 13. நீங்கள் கவனிச்சிங்களா? இதில் ஒரு வசனம் ஜோடி படத்தில் வைரமுத்து அவர்கள் சொன்ன ஒரு வசனம். ஜோடி படம் ரிலீஸ் ஆன வருஷம் 1998. ஆனால் இந்த புத்தகத்தை வைரமுத்து அவர்கள் எழுதி வெளியிட்ட வருடம் 1992. ஆக இந்த புத்தகத்தில் எழுதின வரியை தான் கவிஞர் ஜோடி படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். காதலை வெறும் தத்துவமாக பார்க்கிற கூட்டம் அதை உள்ளம் சார்ந்ததென்றே உணர்த்துகிறது. காதலை ஒரு தாகமாக பார்க்கிற கூட்டம் அதை உடல் சார்ந்ததாகவே உணர்கிறது. பாச உணர்ச்சி மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும். பால் உணர்ச்சி மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு விலைமகள் போதும். காதல் என்பது பாச உணர்ச்சியும் பால் உணர்ச்சியும் பின்னி பின்னி ஜடை போட்டுக் கொள்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி தான் ஜோடி படத்தில் வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது இந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் காதலை பற்றின யதார்த்தமான விஷயங்களை போகிற போக்கில் கவிஞர் சொல்லிட்டு போயிட்டார். காதல் தேவதை விசித்திரமானவள். அவள் ஒரு கையில் மயிலிறகு வைத்திருக்கிறாள், மறு கையில் மழு வைத்திருக்கிறாள். அவள் மயிலிறகால் எப்போது வருடி விடுவாள், மழுவால் எப்போது இடறி விடுவாள் எவருக்கும் தெரியாதுன்னு சொல்லி திருஞானத்துக்கு இது மயிலிறகு மாதம்னு தான் இந்த பகுதி ஆரம்பிச்சிருந்தார் கவிஞர். ஆனால்
இந்த பகுதி முடியறதுக்குள்ளாகவே மழுவால் இடறி விழுந்தான் திருஞானம். ஐயோ பாவம். ஆனால் போன பகுதியோட முடிவில் உங்களுக்கு என் உள்ளத்துலேயும் இடம் இருக்குன்னு ஓவியா சொன்னாங்க. ஆனால் இந்த பகுதியில் அவன் காதலை ஏற்றுக்காத மாதிரி இந்த பகுதி முடியுது. ஒருவேளை பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க முடியாதுன்னு கவிஞர் சொல்லாமல் சொல்கிறாரோ? கையில் கல்கூடையை சுமந்துக்கிட்டே இன்னொரு கையால் ரோஜாவை கொடுத்து தன்னோட காதலை சொன்னான் திருஞானம். ஆனால் அந்த காதலை ஓவியா ஏற்றுக்கல. கையில் கல்கூடையோட ரொம்ப நேரமாக சுமந்துட்டு இருக்கானேன்னு கொட்டி விடுங்கள், பாரமாக இருக்க போகிறதுன்னு ஓவியா சொல்ல, கொட்டிய பிறகுதானே பாரம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலேடை மாதிரி இந்த பகுதியை ரொம்ப அழகாகவே முடிச்சிருந்தார் கவிஞர். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.